குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாழ்க்கையில் தவறு செய்யாத மனுஷன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது. ஆனால் 2 வகையான மனுஷங்க எல்லா உலகத்துலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தர் எப்படின்னா, செஞ்ச தவறையே நினச்சி தினமும் வருத்தப்படக்கூடிய ஒரு விதமான டைப்பு. இன்னொருத்தர் எப்படின்னா, தவறு நம்ம பண்ணிட்டோம், தவறு நடந்து போச்சு, இனிமேல் அந்த தவறை நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும், சரி நடந்ததை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிற இன்னொரு டைப்பு. இந்த 2 பேரில் யாரோட வாழ்க்கை ஒரு ப்ரோக்ரஸை நோக்கி போகும், முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக 2வது மனுஷங்க தான். அதாவது 2வது நான் சொன்னல, தவறு நடந்து போச்சு, அதை எப்படி நம்ம சரி செய்கிறது, இனிமேல் அதை எப்படி செய்யாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவன் தான் தன்னுடைய நெக்ஸ்ட்டு லெவலை நோக்கி முன்னேற்றி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதனால் செஞ்ச தவறை எண்ணி நம்ம முடங்கிடக்கூடாது. அதை சரி செய்ய என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆடியோவோட டைட்டில். தவறு அப்படின்றது ஒரு தோல்வியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் அதையே நினச்சி தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு தண்டிச்சுக்குவாங்க. அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அந்த வேலையை விட்டிருக்கக்கூடாது, அந்த முதலீடு பண்ணியிருக்கக்கூடாது, இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எப்போது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படி அந்த வார்த்தையிலேயே அவங்களோட வாழ்க்கையை பெரும்பாலான லைஃப்பை கழிச்சு விட்டுடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு உண்மை என்னென்னா, நேற்று நடந்ததை மாற்ற யாராலையுமே முடியாது. நடந்து போச்சு, அதை மாற்றத்துக்கு இனிமேல் முடியவே முடியாது. ஆனால் நாளைக்கு நடக்க போகிறத நம்மளால் மாற்ற முடியும், சரி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம உணரணும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட எக்ஸாமில் தோற்று போகிறான். அவன் அதுக்காக அழுதுகிட்டே இருக்கான், நான் தோற்றுட்டேன் அப்படின்னு. அவன் நினைக்கிறான், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்தில் இன்னொரு மாணவனும் ஃபெயில் ஆகிடுறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் தன்னுடைய தவறெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான். எந்த பாடத்தில் நான் குறைவான மதிப்பெண் எடுத்தேன், ஏன் நான் நேரத்தை வீணடித்தேன், எனக்கு என்ன விதமான மாற்றம் வேண்டும் அப்படின்ற மாதிரி அவன் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த ஆண்டு எழுதுகிற எக்ஸாமில் அவன் தேர்ச்சி பெறுறான். அப்போ இந்த இடத்துல தோல்வி காரணம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தோல்வி அப்படின்றது அது ஒரு சந்தர்ப்பம்தான். அந்த நேரத்தில் நம்மளால் முடியல, அதனால் நம்ம ஃபெயில் ஆகிறோம். அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். தவறெல்லாம் ஒரு தோல்வி கிடையாது அப்படின்னா, இப்போ இந்த மாணவன் அவன் ஒரு தவறு பண்ணிட்டான் தான், அதுக்கான தோல்வியை அவன் ஃபேஸ் பண்ணிட்டான். பட் அந்த தோல்வியை அவன் எண்ணி வருந்தாமல் அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நோக்கி போனதுனால தான் அடுத்த எக்ஸாமில் அவன் தேர்ச்சி பெறுறான். அப்போ இந்த இடத்துல தோல்வி காரணம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படின்றத அந்த மாணவன் உணர்ந்துடுறான். அது மாதிரி தான் நம்மளும் உணரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ்மேன், அவரோட கதையை சொல்லுவோமே. ஒரு பிஸ்னஸ்மேனு தனது முதல் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் அடைஞ்சிடுறாரு. கடன், மென்டல் ப்ரெஷரு, அப்புறம் அவமானம் எல்லாமே அந்த தொழில் மூலயமா அவருக்கு வருது. அவர் அப்போதும் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனி வியாபாரமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது. ஆனால் அவர் அந்த மாதிரி முடிவை எடுக்காமல் வேறு விதமாக திங்க் பண்ணுறாரு. அவர் உக்காந்து கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறாரு, தப்பு எங்கே நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கு, ஏன் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் வருது அப்படின்ற மாதிரி எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றத அவர் தேடுறாரு. அப்போ அவர் என்ன கற்றுக்க விரும்புகிறாரு, நான் தப்பு பண்ணிடுங்க, அந்த தப்பால் தான் இவ்வளோ பெரிய நஷ்டம் வருது, அதனால தான் என்னுடைய லைஃப்பில் பெரிய மன அழுத்தம் இருக்குது, அதனால தான் இவ்வளோ அவமானங்கள் ஏற்படுது, இந்த தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அந்த தப்பை தேடி சரி செய்ய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறார். அப்படி தான் அவர் யோசிக்கவும் செய்கிறார்.
இந்த யோசிக்கிற அந்த அனுபவம் தான் அதுக்கப்புறம் அவர் அதே பிஸ்னஸ் செய்யும்போது மிகப்பெரிய தொழிலதிபராகவும் பெரிய ப்ராஃபிட்டபிள் பர்சனாகவும் மாறுறாரு. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் இதே தான். நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம், ஒரு நல்ல உறவு கூட உங்ககிட்டேருந்து உடஞ்சி போயிருக்கலாம், ஒரு வியாபாரம் நஷ்டத்தில் கூட முடிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லாஸை கூட சம்பாதிச்சிருக்கலாம். இது எல்லாமே வாழ்க்கையோட ஒரு முடிவு கிடையாது. இது வாழ்க்கை பாடங்களில் இதுவும் ஒரு பாடம் தான். ஓகேங்களா? ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும் போது எத்தனை முறை கீழே விழுது? 100 முறை கீழே விழுந்தாலும் அதோட ஏம் என்ன? மறுபடியும் நடக்க தான் அது ஏஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் மீண்டும் எழுஞ்சி வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எழற அந்த தன்மை ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மாற்றத்தை தொடங்க 3 கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஒரு தவறு நடந்துடுச்சு, அந்த தவறு நடந்த உடனேயே உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்ன தவறு நடந்தது? முதல் கேள்வி அதுதான். அதுக்கு உண்மையான தேடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக உண்மையை நம்ம ஒத்துக்கணும். 2வது, அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? அந்த தவறில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? ஒவ்வொரு தவறும் ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்னு வச்சுங்க. ஒவ்வொரு தவறிலும் இருந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்காக தான் அந்த தவறுகள் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த தவறுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது மாதிரி அடுத்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே வரணும். இனிமேல் என்ன நான் செய்ய போகிறேன்? என்ன மாற்றத்தை நான் உருவாக்க போகிறேன்? இதுதான் உங்கள் வளர்ச்சிக்கான தொடக்கம். இந்த 3வது கேள்வி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லேயும் கேட்கக்கூடிய வர வேண்டிய முக்கியமான கொஸ்டின். நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன், எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்? இதுலேருந்து நான் என்னமா மாற போகிறேன்? அப்படின்ற அந்த கொஸ்டின் தான் உங்களோட அடுத்த வாழ்க்கையோட வளர்ச்சியின் தொடக்கம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு கடந்த காலமும் ஒரு பாடம் தான். அது ஒரு சிறைச்சாலை மாதிரி அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு உங்களை நீங்களே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிறோம். நம்மளுக்காக கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் வரையறுக்க முடியாது. ஆனால் அவற்றில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தான் உங்களை ஒரு டெட்டர்மைன் பண்ணும், வரையறுக்கும். ஓகேங்களா? தவறு செய்யாத மனுஷனே இல்லை அப்படின்றத நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ தவறு செஞ்சதுக்கப்புறம் அந்த செஞ்ச தவறை எண்ணி முடங்காமல் அதை சரி செய்ய என்ன முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். இந்த தவறில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? இனிமேல் இந்த தவறு செய்யாமல் நான் என்னவா மாறணும்? நான் என்ன செய்ய போகிறேன்? அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். விழுந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தால் பயணம் கண்டிப்பாக தொடர முடியாது. எழுந்து நடக்க தொடங்கினா மட்டுமே உங்களுடைய இலக்கை போய் அடைய முடியும். தவறு செய்தவன் தோல்வியாளன் அல்ல, தவறில் இருந்து கற்றுக்கொள்ளாதவன் தான் உண்மையான தோல்வியாளவன். ஓகேங்களா? இதுதான் அந்த டைட்டிலோட கருப்பொருள். எல்லாருமே தப்பு செய்ய தான் செய்வாங்க. அந்த தப்பு உடனே தோல்வி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த தப்புலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை மறுபடியும் செய்யாமல் அந்த தப்பை மறுபடியும் சரி செஞ்சு அதை எப்படி நம்ம முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான ஒரு ட்ரேடர். எதை வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ்மேன் பண்ணுறா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் டீச்சர். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் வியாபாரி. நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன்னா நான் ஒரு ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த அமைப்புகளில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை சரி செய்யறதுக்கான வழியே நம்ம தேடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் செஞ்ச தப்பை நினச்சி எப்பவுமே வருந்தாதே. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வரி, ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். தவறுகள் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்கு. தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படி அப்படின்றத நீ உணரணும். அதுக்கான செயல்பாடை நீ செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். இது மோட்டிவேஷன் ஆடியோ தான்.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.